हरि ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुरवे नमः. ஸ்ரீ மகா குருப்பியோ நம. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விசுவாவாசு வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி. இன்று 4/8/2025 திங்கட்கிழமை. இன்றைய நாள் என்ன திதி? தசமி திதி பகல் 11:42 வரை, பிறகு ஏகாதசி திதி. அனுச நட்சத்திரம் காலை 9:12 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைய நேத்திர 2 ஜீவன் பாதி. நாள் முழுக்க சித்த யோகம். மிகவும் சிறப்பான நாள் நண்பர்களே. ஏகாதசி எம்பெருமான வெளிப்பட மிகவும் சிறந்த நாளாக அமைகிறது நண்பர்களே. இன்று குளிகாதி நேரம், நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பிறகு 9 மணி வரை முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை பகல் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் முற்பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய வார சூளை கிழக்கு தென்கிழக்கு. பரிகாரம் தயிர். காலை 9:12 வரை வார சூளை உள்ளது நண்பர்களே. இன்றைய ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்கும் அவர் சார்ந்த நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது நாம் காண்போம். இன்றைய ராசி ஒவ்வொருத்தருக்கும் மேச ராசியில் பிறந்த நண்பர்கள் மிகவும் சிறப்போடு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். காலை 9 மணி வரையிலும் மிக சிறப்பாக பலன் தரும். அதைவிட சிறப்பான பலனை மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் மிக மிக பிரமாண்டமாக நடக்கும். சிறு சிறு சங்கடங்கள் காலையில் இருக்கும். மாலையில் எல்லா வகையிலும் சிறப்பு சந்தோஷம் வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி கூடும். பரணி நட்சத்திரம் காலை 9 மணிக்கு பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். கிருத்திகை 1ஆம் பாதம் காலை 9 மணி வரை சிறப்பு. பிறகு சற்று தயக்கம், வீண் மன உளைச்சல் ஏற்படும். கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே. இன்றைய ரிஷபராசி நண்பர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி, மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரம் சில சிக்கல்கள் பிரச்சனைகளை எழுந்தாலும், நன்மைகள் சில நேரம் இருந்தாலும், பிற்பகலுக்கு மேல் மன உளைச்சல் சங்கடங்கள் இருக்கக்கூடும். இருந்தாலும் நன்மைகளே கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரம் தடைகள் அனைத்திலும் விலகும். 9 மணிக்கு பிறகு மிகவும் சாதகமான நாள். எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். காலை 9 மணி வரை சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். மிருக சீரிச நட்சத்திரம் காலை 9 மணி வரை அனைத்து வகையிலும் சிறப்பு. பிறகு மன உளைச்சல் சங்கடங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களால் சங்கடங்கள் ஏற்படும். கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே. இன்றைய மிதுன ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். ஆரிய ஜெயமயாகும். மன மகிழ்ச்சி வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும். மிருக சீரிசம் 3-4 பாதம் மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் 9 மணி வரை சற்று வண்டி வாகனங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும். பிறகு அனைத்து வகையிலையும் மாலை நேரத்தில் அனைத்து சிறப்புகளும் வந்து சேரும். தடைகள் அனைத்தும் விலகும். புனர்பூசம் காலை 9 மணி வரை சிறப்பு. பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே. இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும்.
புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். பூச நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். ஆயிலிய நட்சத்திரம் காலை வரை மிக சுறுசுறுப்பாக இருக்கும். பிறகு சற்று பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே காரிய ஜெயமாகும். நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு அனைத்து வகையிலையும் நன்மை கிடைக்கும். சிறு சிறு தடங்கள் இருக்கும். மற்றபடி எல்லா வகையிலும் நன்மைகள் வந்து சேரும். மக நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். பூர நட்சத்திரம் காலை 9 மணி வரை சற்று கவனம், பிறகு அனைத்திலும் வெற்றி. உத்திரம் 1 காலை நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கும். மதியத்துக்கு பிறகு சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும். மன உளைச்சல் ஏற்படும். நண்பர்களே, இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி வந்து சேரும். எண்ணங்கள் ஈடேறும். தடைகள் அனைத்தும் விலகும். நேற்றைய சிக்கல்கள் இன்றைய சில நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் மன உளைச்சல் ஏற்படும். அஸ்த நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடியும். மதியத்துக்கு பிறகு அனைத்தும் வெற்றியோடு நடக்கும். காலை பொழுதில் சற்று கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரம் காலை நேரத்தில் 9 மணி வரை நன்மை இருக்கும். பிறகு சற்று கவனம், மன உளைச்சல் உடன் இருப்பவர்களால் சங்கடங்கள் ஏற்படும். நண்பர்களே, இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். காரிய ஜெயமாகும். மன மகிழ்ச்சி கூடும். சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். சித்திரை 3, 4 சற்று கவனம், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி, நன்மை வந்து சேரும். விசாக நட்சத்திரம் காலை நேரத்தில் சிறப்பாகவும், மாலை நேரத்தில் வீண் பிரச்சனைகள், வண்டு வாகனங்களில் பயணம் செய்யும்போது தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் மற்றபடி அனைத்திலும் வெற்றி, நன்மை வந்து சேரும். காரிய ஜெயமாகக்கூடிய நாளாக அமைகிறது. விசாக 4ஆம் பாதம் சற்று பொறுமை நிதானம் வேண்டும். அனுசம் சர்வ காரிய ஜெயம், கேட்டை அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு பெரிய அளவுக்கான வருவாயும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தும். சிறிய சிறிய சங்கடங்கள் பிரச்சனைகள் இருக்கும். சற்று கவனமும் எச்சரிக்கையோடு இருந்தால் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். மூல நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். பூராட நட்சத்திரம் காலை நேரத்தில் சற்று கவனம் தேவை. பிறகு எல்லா வகையிலும் சிறப்பு ஏற்படும். உத்திராட நட்சத்திரம் காலை நேரத்தில் நன்மையாகவும், மாலை பொழுதில் மிகவும் சிக்கல், மன வருத்தங்கள் ஏற்படும். கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு அனைத்து வகையிலும் சிறப்பு, மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் வந்து சேரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். திருவோண நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் உண்டாகும். அவிட்ட நட்சத்திரம் சற்று கவனமும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். சில நேரம் சிக்கல்கள், மன உளைச்சல்கள் இருக்கக்கூடும். கவனமுடன் இருக்க வேண்டும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சதய நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். பூரட்டாதி நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி, மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் வந்து சேரும். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வாகனங்களில் பயணம் செய்யும்போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உத்திரட்டாதி சர்வகாரி ஜெயம், ரேவதி அனைத்திலும் வெற்றி. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.